வணக்கம் நண்பர்களே. இது பெரிய கூட்டணியில் பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு சரிங்களா. நான் எப்படின்னா மணிரத்னத்தோட டைகாட் ஃபேன் சரிங்களா. அப்போருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட படம் ஒன்று கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. கடல் நிறைய பேர் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும் சரிங்களா. ஓகே கண்மணி நிறைய பேர் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். குரு நிறைய பேர் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கு, அந்த மாதிரி ஒரு பிக்சரேஷனை யாராலுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மணிரத்னம் இன்றைக்கி தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காரு. அது கமலஹாசன் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு நாயகனுக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஓகே சார், ஏன்னா உங்கள் படம். ஆனால் ஏஆர் ரகுமான் ஒருத்தர் இருக்கார், பாவம் அவர். இந்த 2 பேருக்காக அவர் மெனக்கிட்டுருக்காரு. உங்கள் 2 பேரை விட அவர் தான் அதிகமாக மெனக்கிட்டுருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த கூட்டணி சேர்றதுக்காக அவரோட எஃபர்ட்டை போட்டு சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சாங்ஸ்க்காக எந்த பிக்சரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எதுவுமே ஸ்க்ரீனில் பார்க்க முடியல. முத்தமழை எங்கே தேராதுன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3 வாரமாக சோஷியல் மீடியா அடித்து பிச்சு உதறிட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கான இது கிடையாது. அதே மாதிரி விண்வெளி நாயகா, அதுக்கான எதுவுமே கிடையாது. தீமில் மட்டும்தான் வருது. அது ஒரு தீம் மியூசிக்காக நீங்கள் போட்டு கொடுத்துருக்கலாம். அவர் தீம் மியூசிக்காக எனக்கு கொடுங்கன்னா அவர் தீம் மியூசிக்காக கொடுத்துருப்பாரு. அதுக்கான ஒரு சிங்கரை செலக்ட் பண்ணி அதுக்கான ஒரு டைம் செலவிட்டு அவருடைய ரெப்புடேஷன்லேயே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. நீங்கள் தான் அவரை உருவாக்குனீங்க. அதுக்காக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம் இல்லையா? ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த ஸ்வீட் பேபி சாங்க்காக ஆச்சும் ஒரு 2 சீனாச்சும் த்ரிஷாவை இந்த இதில் காட்டின மாதிரியாச்சும் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கலாம். அதுவும் கிடையாது. முத்தமழை எங்கள் சாங் அதுவும் ஒரு 3 நிமிஷமாச்சும் காட்டியிருக்கலாம். அதுவும் கிடையாது. விண்வெளி நாயகன் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி அந்த விண்வெளி நாயகனை இன்புட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்டண்டு ஆக்ஷனு அப்படின்னு போயிட்டீங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை சரிங்களா. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த கூட்டணி சேராமலே இருந்திருக்கலாம். இது வேறு யாராவது எடுத்து பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு தோணுது. ரொம்ப சாரி சார். படம் டிஸப்பாயின்ட் தான் சார். படம் எடுத்துருக்கீங்க, எஃபெக்டிவ், கேமரா ஆக்ஷன் சூப்பர். ரவிகே சந்திரன் கன்னத்தில் முத்தமிட்டாலில் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரவிகே சந்திரன் ஆசாப். அதே மாதிரி ரவிகே சந்திரனோட ஒர்க்கு கன்னத்தில் முத்தமிட்டால் ஆயுத எழுத்து. ஏன்னா உங்கள் படத்துக்கு அப்புறம் தான் அவர் கன்னத்தில் முத்தமிட்டால் ஆயுத எழுத்துக்கு அப்புறம் தான் ரவிகே சந்திரன் யாருன்னே தெரிய வந்தது. அது உங்களால் தான் முடிஞ்சது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் யாருன்னு உங்களால் தான் தெரிய வந்தது. ஆனால் அந்த ஏஆர் ரஹ்மானை நீங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ராங்காக இருக்குது சார். எனக்கு சரியில்லை. மற்றபடி எல்லாமே ஓகே. தேங்க்யூ.